திருவள்ளூர் அருகே இரண்டாம் உலகப் போரில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரரின் நிலத்தை போலியான நபர் மீது பட்டா மாறியுள்ளதை ரத்து செய்து உரிய வாரிசுகளுக்கு பட்டா வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த மேல் நல்லத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாளையம். இவர் இரண்டாம் உலகப் போரின் போது ராணுவத்தில் பணியாற்றியவர். அவருக்கு சொந்தமாக மேல் நல்லாத்தூர் பகுதியில் சர்வே எண் 190/8 188/1 எண்ணில் சுமார் 95 சென்ட் நிலம் உள்ள நிலையில் 1969ஆம் ஆண்டில் பாளையம் மறைந்த பின்னர் அவரது சொத்தானது 2025இல் போலியான நபரான அண்ணாமலை பெயரில் பட்டா எண் 12428 மாற்றப்பட்டுள்ளது. இதனை அறிந்த அவரது வாரிசுதாரர்கள் தமிழக முதலமைச்சர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய்த்துறை செயலாளருக்கும் நில நிர்வாக ஆணையருக்கும் மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு 2026இல் தொடரப்பட்ட வழக்கில் ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை செய்த நீதிபதி மேற்படி சொத்துக்கள் மீது உரிய ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆகியோருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மனுதாரர் ராஜேஷ் பாபு அவரது குடும்பத்தினர் 5 நபர்களுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பாளையம் பெயரில் உள்ள பட்டா எண் 669இல் உள்ள சொத்தை மேற்படி நபரின் பெயரில் போலியாக பட்டா எண் 12428இல் உள்ள பட்டாவை விசாரணை செய்து ரத்து செய்து பாளையம் வாரிசுதாரர்களுக்கு பட்டா வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தனர்.